இஸ்லாத்துல எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. எல்லாருமே சமம். யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. அதை வாயால சொன்ன போதுமா, நிரூபிக்க வேணாமா? அதுக்கு தான் இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டா எந்த பாகுபாடுமே கிடையாது. நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரவராக இருக்கலாம், அல்லது கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், இல்ல இந்த நாட்டோட மன்னனா இருக்கலாம், இல்ல சாதாரண மக்களா இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலுமே நீங்க தோளோட தோல் ஊட்டி தான் இங்க தொழுவ வேணும். இதுதான் விதிமுறை. இங்க யாருக்குமே விஐபி சொல்லுங்கிறது கிடையாது. இப்ப நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க, இந்த நாட்டோட அரசன் இருக்கான், அந்த அரசன் இந்த தொழுவைக்கு வர்றான். கடைசி லைன் வரையும் இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு வச்சு முன்னணி கேட்க மாட்டாங்க. அவனும் சாதாரண ஒரு ஏழையோட தோளோட தோல் ஊட்டி தான் தொழுவ வேண்டும். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபு மொழியில் குர்ஆன் இறங்கியதற்காக அரபுகளை விட நீங்கள் தாழ்ந்தவர்களும் கிடையாது, அவர்கள் உயர்ந்தவர்களும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இஸ்லாம். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டது கிடையாது, உலக மக்களுக்கு எல்லாருக்குமே இறக்கப்பட்டதுதான். இதை படிக்கணும், ஆனா எனக்கு இந்த குர்ஆன் இல்லைன்னு சொன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது நான் முஸ்லிமுக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும், இலவசமாக கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.